கல்யாணம் நின்ன அதிர்ச்சியில நீ எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பன்னு எனக்கு தெரியும். ஆனா அர்ஜுன் கொஞ்சம் கூட அறிவில்லாம இந்த மாதிரி பண்ணிட்டான். அவன் வீட்டுக்கு வந்து இந்த விஷயத்த சொன்னதும் நானே அவன் கண்ணத்துல 2 போட்டேம்மா. அவன் பண்ணது பெரிய தப்புதான். அவனுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேம்மா. என்ன மன்னிச்சிருமா. ஐயோ ஆண்டி, அவன் பண்ண முட்டாள்தனத்துக்கு நீங்க எதுக்கு மன்னிப்பு கேக்குறீங்க? இல்ல, பிள்ளைங்க தப்பு பண்ணா பெத்தவங்க வளர்ப்பு சரியில்லைன்னு தானே அர்த்தம். அதனாலதான் நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேம்மா. திமிர்ல அவன் செஞ்ச தப்புக்கு நீங்க எப்படி பொறுப்பாக முடியும்? நீங்க எதுவும் கில்ட் ஆக வேண்டாம் ஆண்டி. அவன் பண்ண வேலைக்கு அவனை வேலையை விட்டே அனுப்பியிருப்பேன். அவன் இன்னொரு முறை ஏதாச்சும் பண்ணானா கண்டிப்பா நான் அவனை டெர்மினேட் பண்ணிடுவேன். ஐயோ, அப்படி இனிமே அவன் அப்படிலாம் பண்ண மாட்டாமா. அவனே என்கிட்ட வந்து நான் அப்படிலாம் பண்ணிருக்க கூடாதுமான்னு ரொம்ப ஃபீல் பண்ணாமா. இனிமே அவன் ரொம்ப ஒழுங்கா இருப்பாமா. சரிங்க ஆண்டி, எனக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆகுது, நான் கிளம்புறேன். மது, ஒரு நிமிஷமா. கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காத. நாளைக்கு ஸ்வேதாவுக்கு நலுங்கு ஃபங்க்ஷன் இருக்கு. எல்லாரும் நம்ம வீட்டுக்கு வராங்க. நீயும் வந்தீனா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும்மா. சாரிம்மா, நான் ஏதாவது தப்பா கேட்டுட்டேனா உன்கிட்ட? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஆண்டி. என் கல்யாணம் நின்னதுனால கொஞ்ச நாளைக்கு இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்க்கெல்லாம் போக வேண்டான்னு நான் நினைக்கிறேன். ஐயோ, அப்படிலாம் நினைக்காதம்மா. நீ அந்த மூட்ல இருந்து வெளியே வரணுங்கிறதுக்காக தான் நான் உன்னை நலுங்கு ஃபங்க்ஷனுக்கே கூப்பிடுறேன். நீ வந்தீனா கண்டிப்பா உன் மனசுக்கு சந்தோஷமா இருக்கும். 4 பேரை பார்த்து பேசினீனா உன் மனசுல உள்ள பாரம் எல்லாம் போயிடும்ல. நீ அவசியமா நாளைக்கு ஃபங்க்ஷனுக்கு வரணும்மா. வர முடியுமான்னு தெரியல, நான் மேக்ஸிமம் ட்ரை பண்றேன் ஆண்டி. இல்லம்மா, நீ கண்டிப்பா வரணும். நான் உன்னை எதிர்பார்ப்பேன். நான் கண்டிப்பா ட்ரை பண்றேன் ஆண்டி. நீ கண்டிப்பா வருவ, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. கஸ்தூரி, அங்க பாருடி, உன்னோட ஆள் வராரு. என்ன ஏன் ஆளுன்னுலாம் சொல்ற? அவர் மனசுல என்ன இருக்குன்னே தெரியல. நீ பாட்டுக்கு என்னென்னமோ சொல்ற. டேய், நைட்டு முழுக்க கஸ்தூரி கூட ஹாஸ்பிட்டல்ல இருந்த? ஆமாடா. ஏண்டா, அவ ஃப்ரெண்டு யாருக்காச்சும் ஃபோன் பண்ணி வர சொல்லிருக்கலாம்ல? டேய், பொதுவா நைட் டைம்ல பொண்ணுங்களை வெளியில அனுப்ப அவங்க பேரண்ட்ஸ் யோசிப்பாங்கடா. கரெக்டா தான்டா. நானே கூட இருந்து கஸ்தூரியை பாத்துக்கிட்டேன். பாவம், அவளே ஊர் விட்டு ஊர் வந்து படிக்கிறா. இந்த ஹெல்ப் கூட பண்ணலன்னா எப்படிடா?